இன்டீரியர் ஆஃப் தி எர்த் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. வேல்கனோஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் எர்த் குவாக் பார்த்தோம். ஸோ இப்போ வேல்கனோ பார்க்கலாம். வேல்கனோ இஸ் அ வெண்ட். இங்கே வெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹோல் மாதிரி, துளை, ஓட்டை, அதுதான் வெண்ட் ஆர் அண்ட் ஓப்பனிங் இன் தி எர்த்ஸ் கிரஸ்ட். ஸோ பூமியுடைய கிரஸ்ட் மேலே, அதோடைய அப்பர் லேயர், பூமியுடைய மேல் லேயரை தான் வந்து கிரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பூமியுடைய மேல் லேயரில் உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங், ஒரு ஓட்டை, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேல்கனோ அப்படின்றோம். த்ரூ விச் இந்த ஹோல் மூலயமா, இந்த ஓப்பனிங் மூலயமா த்ரூ விச் ஹாட் மேக்மா எரப்ட்னா வெளியே வருது, திடீர்னு அப்படி வெடித்து வெளியே வருதுன்னு அர்த்தம். எரப்ட்னா வெளியே வருது. ஃப்ரம் டீப் பிலோ தி சர்ஃபேஸ், பூமியுடைய அடியில் பகுதியிலிருந்து மேக்மா அப்படிங்கிற சூடான அந்த மேக்மா இந்த துளை வழியாக வெளியே வருது தான் என்னன்னு சொல்கிறோம், வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓப்பனிங் இஸ் யூஸ்வலி சர்க்குலர் இன் ஃபார்ம். இந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும், அந்த மேக்மா வெளியே வரக்கூடிய அந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும்னா சர்க்குலரில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். Volcanic eruption may also take place through a long crack or fissure through which steam and other materials flow out. ஸோ வெறும் இந்த துளை வழியாக மட்டும்தான் இந்த இரப்ஷன், இந்த மேக்மா வந்து வெளியே வருமா அப்படின்னா அப்படி இல்லை. சின்ன சின்ன கிராக் விழுந்திருந்தாலும் கூட, இந்த ராக் சர்ஃபேஸில் சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தாலும் கூட அது வழியாக கூட வந்து கசிஞ்சு வெளியே வரும். அந்த கேஸு, அந்த மேக்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கிராக் வழியெல்லாம் கூட வெளியே வரும். The molten rock material within the earth together with gases is called magma. இங்கே மேக்மா அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். மேக்மா அப்படின்றது டீப், நம்ம பூமியோடைய அடி பகுதியிலேருந்து மேலே வெளியே வரதான் வேல்கனோ சொல்கிறோமா. அப்போ அந்த மேக்மானா என்ன அப்படின்னா மோல்டன் ராக் மெட்டீரியல். மோல்டன்னா என்னென்னா உருகி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். உருகி இருக்கக்கூடிய பாறைகள் தான் வந்து மோல்டன் ராக் மெட்டீரியல் சொல்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய உருகிய நிலையில் இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல்ஸ். அதோடு சேர்ந்து இப்போ கேஸஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேஸஸும் இந்த உருகி இருக்கக்கூடிய பாறைகளும், அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் மேக்மா. ஆஃப்டர் இட் ரைசஸ் டு தி சர்ஃபேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் லாவா. இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மேக்மா, அதாவது கேஸும் இந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராக்கும் ஒன்றா சேர்ந்தால் மேக்மா சொல்கிறோம். இந்த மேக்மா அந்த பூமிக்கு அடியிலேருந்து மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே வரும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம்னா லாவா அப்படிங்கிறோம். இன் கோர்ஸ் ஆஃப் டைம் லாவா அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஃப்ளோ அவுட் ஆஃப் தி வேல்கனோ, accumulate around the opening and form a conical hill or a mountain vent in an opening or mouth of the volcano. இந்த உள்ளேருந்து வரக்கூடிய இந்த லாவா என்ன ஆகும்னா வெளியே வந்து அப்படியே அதை சுற்றியே அப்படியே ஒரு கோனிக்கல் ஷேப்பில், ஐஸ்கிரீமுடைய கோன் ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோன் ஷேப்பில் அப்படியே ஹில்ஸாக ஃபார்ம் ஆகி மலை மாதிரி உண்டாகும். அதை என்ன சொல்கிறோன்னா மவுண்டெயின் வெண்ட்டுன்னு சொல்கிறோம். இல்லைனா அதை வந்து மவுத் ஆஃப் தி வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். வேல்கனோடைய வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மவுண்டெயின் வெண்ட்டுன்னு சொல்கிறோம், மவுத் ஆஃப் தி வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படியே இந்த லாவா வெளியே வந்து 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 அந்த மலையை சுற்றி அப்படியே ஒரு கோன் ஷேப்பில் அப்படியே அது டெபாசிட் ஆகி ஒரு கோன் ஷேப்பில் மலை மாதிரி புதுசாக ஃபார்ம் ஆயிருந்தா அதை மவுண்டெயின் வெண்ட்டுன்றோம். த டாப் ஆஃப் திஸ் கோன் இஸ் யூஸ்வலி மார்க்ட் பை அ ஃபனல் ஷேப்டு டிப்ரெஷன். அதோடைய பள்ளம் எப்படி இருக்கும், எங்கள் டிப்ரெஷன்னா பள்ளம். இதுக்குள்ளே இருக்க இந்த மேலே அந்த கோனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபனல் ஷேப்பில் இருக்கும், விச் இஸ் கால்ட் அஸ் கிரேட்டர். அந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேட்டர் சொல்கிறோம். இந்த பிக்சரில் பார்த்தாங்கன்னா அந்த கிரேட்டர் நமக்கு தெரியும். அந்த ஃபனல் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள், மேலே கப் மாதிரி வந்து கீழே பைப் மாதிரி வரும். ஸோ அதை கிரேட்டர் அப்படிங்கிறாங்க. இஃப் த கிரேட்டர் ஆஃப் தி வேல்கனோ இஸ் ஆஃப் கிரேட் சைஸ். இப்போ அந்த கிரேட்டர் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஷேப் லைக் அ பேசின். இங்கே பேசின்னா பவுலுன்னு அர்த்தம், கிண்ணம். நம்ம கிச்சனில் பேசின் எப்படி பேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா படர்ந்து கப் மாதிரி பவுல் மாதிரி இருக்குது, அதோடைய ஷேப் பெருசாக பேசின் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேல்டரா அப்படின்றோம். கேல்டராஸ் ஆர் காஸ்ட் பை தி வயலண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் விச் ப்ளோ அவே என்டையர் டாப்ஸ் ஆஃப் கிரேட் கோன்ஸ். இந்த கால்டராஸ் எப்படி உண்டாகுது அப்படின்னா வைலண்ட் எக்ஸ்ப்ளோஷன். வைலண்ட்னா ரொம்ப வேகமாக உள்ளேருந்து வரக்கூடிய அந்த வெடித்து வரக்கூடிய, இப்போ பாம்ஸ் எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்கும், வைலண்ட்டாக இருக்கும், பயங்கர சவுண்டோடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த திடீர்னு வரக்கூடிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே அந்த மவுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராக் எல்லாம் என்ன பண்ணோம், அந்த கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் தூரமாக எடுத்து அப்படியே வீசும். அப்போது அந்த மாதிரி தான் அந்த கேல்டராஸ் வந்து
உண்டாக்குது அப்படின்றாங்க. காசஸ் ஆஃப் வேல்கனிக் ஆக்டிவிட்டி. இந்த வேல்கனோ ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி உண்டாகுது அப்படின்னா, the temperature increases as the depth increases at the rate of 1 degree Celsius for every 35 meters. நம்ம பூமியை வந்து தோண்டிக்கிட்டே உள்ளே போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 35 கிலோமீட்டர், ஒவ்வொரு 35 கிலோமீட்டர் நீங்கள் தோண்டிட்டு உள்ளே போயிட்டே இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு 35 மீட்டர்ஸ்க்கும், கிலோமீட்டர்ஸ் இல்லை மீட்டர்ஸ், ஒவ்வொரு 35 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதிகம் ஆகிட்டே இருக்கும், சூடு அதிகமாகிட்டே இருக்கும். தெர் இஸ் ஆல்சோ கிரேட் ப்ரெஷர். டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, ப்ரெஷரும் கூட அதிகமாகிட்டே இருக்கும். அட் தி டெப்த் ஆஃப் அபவுட் 15 கிலோமீட்டர்ஸ். இப்போ நீங்கள் 15 கிலோமீட்டர் உள்ளே தோண்டிக்கிட்டே உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். த ப்ரெஷர் இஸ் அபவுட், அந்த 15 கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் நீங்கள் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 510 பெர் சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் 5 tons ஆஃப் ப்ரெஷர் வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கும், அந்த ராக்ஸில். Under these circumstances, the interior of the earth is in a semi-molten state called magma. இந்த 15 கிலோமீட்டருக்கு அடியில் நீங்கள் போகும்போது ப்ரெஷர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 5 டன் இருக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய earth என்ன கண்டிஷனில் இருக்கும், பூமி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னா செமி மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். மோல்டன் அப்படின்னா உருகி இருக்கக்கூடிய நிலை, செமினா பாதி உருகி பாதி உருகாமல் இருக்கக்கூடிய நிலை. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்மான்னு சொல்கிறோம். த மேக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு டிசால்வ் கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ இந்த உருகி உருகாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேக்மா, இந்த ராக் பகுதிக்கு ஒரு அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா கேஸஸை வந்து டிசால்வ் பண்ணும். இப்போ தண்ணியில் சக்கரை போட்டோன்னே கரையும் இல்லையா, அந்த மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வந்து அது கரைக்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து அதுக்கு இருக்கும். நிறைய கேஸை வந்து அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிசால்வ் பண்ணும், கரைக்கும். சம் கேஸஸ் ஆர் ஆல்சோ கம்ப்யூஸ்டபிள். அதில் இருக்கக்கூடிய சில கேஸஸ் வந்து என்னென்னா எரியிற தன்மையோடு இருக்கக்கூடிய கேஸஸும் இருக்கும். This makes volcanic materials burst forth through the weak spots in the earth's crust. ஸோ இந்த வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த கேஸஸ் வந்து கரைக்க ட்ரை பண்ணது இல்லையா, அப்போ என்ன ஆகுது, பெருசாக அது அப்படியே பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. பர்ஸ்ட் ஆக ஆரம்பித்த உடனே இந்த பூமியுடைய அந்த மேல் பகுதி கிரஸ்ட் பகுதியில் எந்த இடத்துல வீக்காக இருக்கோ, எந்த இடத்துல பாறைகள் வீக்காக இருக்கோ, அந்த வழியாக இந்த வேல்கனோ, இந்த மேக்மா அப்படின்றது அப்படியே பெருசாக பர்ஸ்ட் ஆகி, இந்த பாம் எப்படி பர்ஸ்ட் ஆனால் அப்படி அது மாதிரி அப்படியே பர்ஸ்ட் ஆகி அப்படியே வெளியே அது வர ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து வேல்கனோ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து உண்டாகுது. நேச்சர் ஆஃப் வேல்கனிக் எரப்ஷன். இந்த வேல்கனிக் எரப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் மேக்மா ரைசஸ் ஸ்லோலி டு தி சர்ஃபேஸ். சில சமயங்களில் இந்த மேக்மா என்ன பண்ணோம் அப்படின்னா திடீர்னு அப்படியே டமால்னு வெடித்து வெளியே வராமல் மல்லமாக வெளியே வருது. மல்லமாக வெளியே வந்து என்ன ஆகுது, ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் அ வேஸ்ட் ஏரியா. அது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு இடத்துல ஃபுல்லாக அப்படியே மல்லமாக வெளியே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது அதிகமான ஒரு பகுதியில். வேஸ்ட்டுனா அதிகமான பகுதி, பெரிய ஒரு இடத்துலன்னு. திஸ் இஸ் நோன் அஸ் ஃபிஷர் எரப்ஷன். இந்த மாதிரி மல்லமாக வெளியே வந்து நிறைய இடத்த ஆக்கிரமிச்சிக்கக்கூடிய இந்த ஒரு செயலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிஷர் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம் பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்ட் இன் திஸ் வே. சில பிளாட்டியூஸும் சில பிளெயின்ஸும் இந்த மாதிரி ஃபிஷர் எரப்ஷனால் உண்டான பகுதிகள் தான் சில பிளாட்டியூஸும் பிளெயின்ஸும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. நம்ம தமிழ்நாடெல்லாம் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூவில் தான் இருக்குது. ஸோ இந்த டெக்கான் பிளாட்டியூலாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய இந்த ஃபிஷர் எரப்ஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் மூலயமா உண்டாகி ஒரு பிளாட்டியூவாக உருவானது தான் இந்த டெக்கான் பிளாட்டியூ. அண்ட் தி கொலம்பியன் பிளாட்டியூ நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியன் பிளாட்டியூ அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஃபிஷர் எரப்ஷன் மூலியமாக தான் உண்டானது. இஃப் தி மேக்மா ரைசஸ் குவிக்லி டு தி சர்ஃபேஸ். இப்போ ஒரு வேளை மேக்மா வந்து வேகமாக சர்ஃபேஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லாவா இஸ் த்ரோன் ஹை இன் டு தி அட்மாஸ்பியர். அப்போ வேகமாக உள்ளேருந்து மேக்மா ரொம்ப வேகமாக வருதுன்னா மேலே அப்படியே பீச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரதுக்கும் தண்ணி ஸ்லோவாக பைப்பில் வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா, அதே மாதிரி இப்போ வேகமாக வரும்போது அப்படியே தூரமாக அது அப்படியே பாய்ச்சி அடிக்கும். அப்போ என்ன ஆகும், Besides lava, ash, steam, gases and pieces of rocks are also thrown out. அப்போ அந்த மாதிரி வேகமாக வெளியே வரும்போது என்ன ஆகும், லாவா மட்டும் இல்லாமல் ஆஷ், அந்த சாம்பல், ஸ்டீம்னா காற்று, அந்த கேஸஸ், அதெல்லாம் என்ன சின்ன சின்ன பீஸ் ஆஃப் ராக்ஸ். ஏன்னா செமி மோல்டன் ஸ்டேஜ், அதில் ஃபுல்லாக உருகாமல் பாதி உருகாமல் இருக்க ஸ்டேஜ் தானே இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வெளியே அப்படியே தூக்கி வீசப்படும். திஸ் டைப் ஆஃப் இரப்ஷன் இஸ் நோன் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் இரப்ஷன். இந்த மாதிரி பெருசாக அப்படியே வெடிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த இரப்ஷனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் இரப்ஷன் சொல்கிறோம். The terrible explosion on the island of Krakatoa is in Indonesia is an example for explosive type of eruption. இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு இரப்ஷன் ஏற்படுத்தக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிரகாட்டோ அப்படிங்கிற ஐலாண்டுனா என்னது, எல்லா பக்கமும் தண்ணி சுற்றி இருக்கக்கூடியது, தீவுன்னு சொல்கிறோமா. ஸோ
இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிரகாட்டோ அப்படிங்கிற ஐலாண்டில் இந்த மாதிரியான ஒரு எரப்ஷன் வந்து நடந்திருக்கு. என்னைக்குன்னா 27th August 1883 நடந்திருக்கு. லாவா ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் பை விஸ்கோசிட்டி அப்படின்னா அதோடைய அந்த ஃப்ளூயிட் தன்மை, எந்த அளவுக்கு அது தண்ணியாக இருக்குது, எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது, அதான் வந்து விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குது, எந்த அளவுக்கு அதோடைய டென்சிட்டி இருக்குது, அதுதான் விஸ்கோசிட்டி சொல்கிறோம். ஸோ இந்த லாவா ஃப்ளோ வந்து எதை வச்சு நடக்குது அப்படின்னா இது அதோடைய திக்னஸ், அதோடைய அந்த தன்மையை வச்சு தான் வந்து லாவா எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹனி ஹேஸ் ஹை விஸ்கோசிட்டி. ஹனிக்கு பார்த்திங்கன்னா விஸ்கோசிட்டி வந்து அதிகம், அடர்த்தி வந்து அதோடைய அந்த திக்னஸ் இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இட் ஃப்ளோ ஸ்லோலி. அதனால் ஹனியை கீழே ஊற்றினோன்னா எப்படி போகும், ஸ்லோவாக போகும். வேறஸ் வாட்டர் ஹேஸ் லோ விஸ்கோசிட்டி. ஆனால் தண்ணிக்கு விஸ்கோசிட்டி குறைவு, அது ரொம்ப அப்படியே ரொம்ப திக்காக இல்லாமல் ஹனி மாதிரி கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் ரொம்ப வாட்டர்னால் எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய அந்த விஸ்கோசிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அது ஸ்பீடாக ஃப்ளோ ஆகும். ஸோ அதே டிஃப்ரென்ஸ் தான் இந்த லாவாக்கு. ஸோ ஸ்லோவாக பாயும். The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. இந்த லாவாவுடைய விஸ்கோசிட்டி, அதோடைய அந்த லிக்விடிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த லாவாவில் இருக்கக்கூடிய சிலிக்காவும் வாட்டரும், எந்த அளவுக்கு சிலிக்கா வாட்டருடைய காம்பினேஷன் இருக்கோ மேக்மாவில், அதை வச்சு தான் லாவாவுடைய விஸ்கோசிட்டி அடங்குது. ஹை விஸ்கோசிட்டி லாவா இஸ் ரிச் இன் சிலிக்கா. ஒருவேளை விஸ்கோசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அதில் சிலிக்கா அதிகமாக இருக்குது. அண்ட் ஹேஸ் லிட்டில் வாட்டர், தண்ணி வந்து அதில் குறைவாக இருக்குது. இதுவே லோ விஸ்கோசிட்டி லாவாவில் என்ன ஆகும், சிலிக்கா குறைவாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கும். இட் மூவ்ஸ் ரேப்பிட்லி ஃபார்மிங் ஸ்மூத் ஃப்ளோஸ். ஸோ வேகமாக பாயறதுக்கும் ஸ்லோவாக பாயறதுக்கும் இதுதான் வந்து காரணம். டைப்ஸ் ஆஃப் வேல்கனோஸில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, த ஷேப் ஆஃப் தி வேல்கனோ டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் வேல்கனோ அண்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் தி எரப்ஷன். வேல்கனோடைய ஷேப்பு எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த மாதிரியான லாவா வெளியே வருது, என்ன ஃபோர்ஸில் வெளியே வருது, எந்த அளவுக்கு இரப்ஷன் வந்து நடக்குது, அதை வச்சு தான் வந்து வேல்கனோடைய ஷேப்ஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஷேப்பை வச்சு வேல்கனோவை டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஷீல்டு வேல்கனோ, சிண்டர் கோன் வேல்கனோ, composite volcano. Shield volcano அப்படின்னா என்னென்னா, a shield volcano is formed by quiet eruption of lava with a low silica content. ஸோ குவைட்டாக வெளியே வரக்கூடிய அந்த எரப்ஷனை வச்சு உருவாகக்கூடியது வந்து ஷீல்டு வேல்கனோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சிலிக்காவுடைய கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா லோவாக இருக்குது. சச் வேல்கனோ ஹேஸ் அ வைட் பேஸ் அண்ட் அ கோன். அதோடைய பேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே வைடாக படர்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் கோன் ஷேப்பில் இருக்குது வித் ஜென்டில் ஸ்லோப்ஸ். அந்த ஸ்லோப்ஸ் அந்த ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், ரொம்ப ஹையாக இல்லாமல் அப்படி லைட்டாக இருக்கும். வேல்கனோஸ் ஆஃப் தி ஹவாய் ஐலாண்ட்ஸ் ஆர் ஆஃப் திஸ் டைப். ஹவாய் ஐலாண்டில் உருவாயிருக்கக்கூடிய வேல்கனோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீல்டு வேல்கனோடைய எக்ஸாம்பிள். சிண்டர் கோன் வேல்கனோ, சிலிக்கா ரிச் மேக்மா ட்ராப்ஸ் கேஸஸ் இன்சைட் தி வேல்கனோ. இந்த சிலிக்கா அதிகமாக இருக்கக்கூடிய மேக்மா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா கேஸஸை வந்து தன் வசம் பிடிச்சி வச்சுக்குது. ட்ராப் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வேல்கனோக்குள்ளே அதை பிடிச்சி வச்சுக்கிறது until enough pressure is built to push the magma out of the earth's crust. எந்த அளவுக்கு அது கேஸ் பிடிச்சி வச்சுக்கோன்னா அந்த மேக்மாவை வெளியே தள்ளுற அளவுக்கு ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர் அது எப்போ க்ரியேட் பண்ணுறதோ அது வரைக்கும் அது அப்படியே பத்திரமா இந்த கேஸஸை ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம், பிடிச்சு வச்சுருக்கோம். வென் திஸ் டைப் ஆஃப் வேல்கனோ எரப்ட், இந்த மாதிரியான வேல்கனோ சிலிக்கா ரிச் கேஸஸோடு இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் வேல்கனோ எரப்ட் ஆகும்போது இட் ஷூட்ஸ் கேஸஸ், ஆஷ் எக்ஸட்ரா. இது என்ன பண்ணுது, தன் கையில் இருக்கக்கூடிய அந்த பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய கேஸஸை வெளியே விடுது. அப்புறம் ஆஷ்னால் இங்கே சாம்பிள். ஸோ இதெல்லாம் வெளியே விடுது வித் கிரேட் ஃப்ரோஸ் த்ரோயிங் தெம் செவரல் கிலோமீட்டர்ஸ் அப் இன்டு தி அட்மாஸ்ஃபியர். ஸோ பல கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே வேகமாக வெடித்து வெளியே வந்து அப்படியே படர்ந்து விடுது. காற்றுல ஃபுல்லாக அது என்ன பண்ணுதுன்னா வேகமாக படர்ந்து வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், சச் வேல்கனோஸ் ஹேவ் ஸ்டீப் ஸ்லோ. ஸ்டீப்ஸ்னால் ரொம்ப ஹையாக ஸ்லோப் வந்து உருவாகும். அண்ட் மேட் ஆஃப் சிண்டர். இங்கே சிண்டர் அப்படின்னா சாம்பல் சொல்கிறோமா, கறி சொல்கிறோமா, அதுதான் சிண்டர். கறி துணின்னு சொல்கிறோம் இல்லையா, சிண்டர். ஸோ சிண்டர் அண்ட் ஆஷ்னா சாம்பல் வேறு, சிண்டர் வேறு. சிண்டர்னால் அந்த கறி, ஆஷ்னா சாம்பல். ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்கும். தே ஆர் நோன் அஸ் சிண்டர் கோன் வேல்கனோ. ஸோ சிண்டர்ன்ற வார்த்தைக்கு மீனிங் வச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். மெனி வேல்கனோஸ் ஆஃப் மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா பிலாங்ஸ் டு திஸ் டைப். ஸோ மெக்சிகோலையும் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய வேல்கனோஸ் வந்து இந்த சிண்டர் கோன் வேல்கனோக்கு எக்ஸாம்பிள். காம்போசிட் வேல்கனோ. Composite volcanoes are made of
ஆல்டர்னேட்டிவ் டைப் ஆஃப் லாவா, சிண்டர் அண்ட் ஆஷ். ஸோ இந்த காம்போசிட் வேல்கனோ அப்படின்னா எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது கூட வந்து காம்போசிட் வேல்கனோ சொல்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டோ வேல்கனோ. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டோ வேல்கனோ. செயின்ட் ஹெலன்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போசிட் வேல்கனோ. இந்த காம்போசிட் வேல்கனோக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா செயின்ட் ஹெலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்கனோ தான் இந்த காம்போசிட் வேல்கனோக்கு எக்ஸாம்பிள். வேல்கனோஸ் ஆர் ஆல்சோ குரூப்ட் அக்கார்டிங் டு தேர் பீரியாடிசிட்டி ஆஃப் இரப்ஷன். எப்பெல்லாம் இது வெடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அதோடைய ஷேப்பை வச்சு 3 பிரிச்சுக்கிட்டோம். அப்போ அதே மாதிரி எப்பெல்லாம் இது வெடிக்கும் அதை வச்சு வேல்கனோஸை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆக்டிவ், டார்மண்ட், எக்ஸ்டென்ட். ஆக்டிவ் வேல்கனோ, டார்மண்ட் வேல்கனோ, எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்டென்ட் அப்படின்னா எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறது தான் எக்ஸ்டென்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. தீஸ் நேம்ஸ் ரெஃபர் டு தி ஸ்டேட் ஆஃப் ஆக்டிவிட்டி ரேதர் தேன் தி டைப் ஆஃப் வேல்கனோ. எந்த மாதிரியான வேல்கனோ அப்படின்றத வச்சு இல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்தில் இது நடக்குது அப்படின்றத வச்சு பிரிச்சிருக்காங்க. ஆக்டிவ் வேல்கனோஸ் தட் எரப்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் கால்ட் ஆக்டிவ் வேல்கனோஸ். ஆக்டிவ் வேல்கனோஸ்னால் என்னென்னா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி வேல்கனோ எரப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான வேல்கனோஸ்க்கு ஆக்டிவ் வேல்கனோன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவ் வேல்கனோஸ் லை இன் தி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட். பெரும்பாலும் இந்த அடிக்கடி வேல்கனோ வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல, விச் லைஸ் அலாங் தி பசிபிக் கோஸ்ட். இந்த பசிபிக் கோஸ்ட்டை சுற்றி இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பெல்ட் அப்படின்றது இருக்குது. இந்த வேல்கனோ அடிக்கடி அங்கே வெடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து அந்த பேர் கொடுக்குறாங்க. தேர் ஆர் அபவுட் 600 ஆக்டிவ் வேல்கனோஸ் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி வேல்கனோஸ் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா 600 இடங்கள் இருக்குது. சச் ஆஸ் மவுண்ட் ஸ்ட்ராம்போலி இன் மெடிட்டரேனியன் சி கிட்ட இருக்கக்கூடிய மவுண்ட் ஸ்ட்ராம்போலின் அப்படிங்கிற ஒரு இடம், செயின்ட் ஹெலன்ஸ் இன் USA, Pinatubo in Philippines, Mauna Loa in Hawaii is the world's biggest active volcano. இந்த 600 ஆக்டிவ் வேல்கனோ சொல்லியிருக்காங்க, அதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மவுண்ட் ஸ்ட்ராம்போலியில், இன்னொன்று செயின்ட் ஹெலன்ஸில், இன்னொன்று பினட்டுபோ அப்படிங்கிற ஒரு இடத்துல. தென் மவுனலாவோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஹவாயில் இருக்குது. இதுதான் வந்து வேர்ல்டுடைய பிக்கெஸ்ட் ஆக்டிவ் வேல்கனோ, ரொம்ப பெரிய ஆக்டிவ் வேல்கனோ அப்படின்றது இங்கே மவுனலாவோ அப்படின்றதா. இது எங்கே இருக்குன்னா ஹவாயில் இருக்குது. இதுடைய ஹவாயுடைய இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3255 மீட்டர்ஸ் அதுடைய அந்த ஏரியா. அடுத்து டார்மெண்ட் வேல்கனோ. டார்மெண்ட் வேல்கனோஸ் ஹாவ் ஷோன் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ். இந்த டார்மெண்ட் வேல்கனோ அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அதோடைய ஆக்டிவிட்டி வந்து காட்டாமல் இருக்கக்கூடிய வேல்கனோ தான் டார்மெண்ட் வேல்கனோ. பட் தே மே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். ஆனால் எப்போ வேணாலும் அது வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் டார்மெண்ட் வேல்கனோ. ஆக்டிவ் வேல்கனோ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த டார்மெண்ட் வேல்கனோ எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்லீப்பிங் வேல்கனோ. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்லீப்பிங் வேல்கனோ அப்படின்னு பேர். அது தூங்கிக்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் அது முழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வெசுவியஸ் மவுண்டெயின் ஆஃப் இட்டாலியில் இருக்கக்கூடிய வெசுவியஸ் மவுண்டெயின் அப்படிங்கிற இடத்துல டார்மெண்ட் வேல்கனோ இருக்குது. மவுண்ட் ஃபுஜியாமா இன் ஜப்பானில் ஃபுஜியாமா அப்படிங்கிற மவுண்டெயினில் இருக்குது. மவுண்ட் கிரக்காட்டோ ஆஃப் இந்தோனேஷியா ஆர் ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் டைப். இதே கிரக்காட்டோ இந்தோனேஷியா நம்ம அந்த ஷேப்பை வச்சு படித்தோம். ஸோ அதுவும் இதையும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. எக்ஸ்டென்ட். த டாப் ஆஃப் எக்ஸ்டென்ட் வேல்கனிக் மவுண்டெயின்ஸ் ஹவ் பீன் எரோடட். இந்த எக்ஸ்டென்ட் வேல்கனோ அப்படின்னா இந்த மவுண்டெயின்ஸுடைய அந்த மேல் வந்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். எரோடட்னா காற்றுல தண்ணிலலாம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான வேல்கனோஸை வந்து எக்ஸ்டென்ட் வேல்கனோ அப்படின்றாங்க. இந்த மாதிரியான வேல்கனோக்கு எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் போப்பா ஆஃப் மியான்மரும் மவுண்ட் போப்பா அப்படிங்கிற ஒரு இடம். தென் கிளிமஞ்சாரோ அண்ட் மவுண்ட் கென்யா ஆஃப் ஆஃப்ரிக்காவில் கிளிமஞ்சாரோ அப்படிங்கிற மவுண்டெயின்லையும் மவுண்ட் கென்யா அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இந்த எக்ஸ்டென்ட் வேல்கனோக்கு எக்ஸாம்பிள்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேல்கனோஸ் இந்த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் வேல்கனோஸ் எங்கெல்லாம் இருக்குது, 600 ஆக்டிவ் வேல்கனோஸ்லாம் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குது வேர்ல்டில் அப்படின்னா இந்த மேப்போடு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேல்கனோஸ் ஆர் லொக்கேட்டட் இன் அ கிளியர்லி டிஃபைன்டு பேட்டர்ன் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப கிளியராக சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன் வைஸில் வேர்ல்டில் இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரீஜன்ஸ் தட் ஹவ் பீன் இன்டென்ஸ்லி ஃபோல்டட் ஆர் ஃபால்டட். எங்கே பெரும்பாலான இடங்களில் இது எங்கே இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் மவுண்டெயின் ஒரு பிளேட்டும் இன்னொரு பிளேட்டும் ஒன்றா இடிச்சிக்கும் போது ஃப்ளாட்ஸு ஃபோல்டட்ஸ்லாம் உருவாக்கக்கூடிய அந்த இடங்களில் தான் வந்து இந்த வேல்கனோஸ் வந்து இருக்குது. தெர் ஆர் அபவுட் 500 ஆக்டிவ் வேல்கனோஸ். அங்கே 600 ஆக்டிவ் வேல்கனோஸ் பார்த்தா இங்கே 500 ஆக்டிவ் வேல்கனோஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் thousands ஆஃப் டார்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஒன்ஸ். 500 ஆக்டிவ் வேல்கனோஸ் இருக்குது, thousands ஆஃப் டார்மெண்ட் அண்ட் எக்ஸ்டிவ் வேல்கனோஸ் இருக்குது. தே அக்கர் அலாங் தி கோஸ்டல் மவுண்டெயின்
ரேஞ்சஸ். பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா அந்த கடல் பகுதிகளை சுற்றி ஓஷன் உடைய அந்த கோஸ்டல் பகுதிகளை சுற்றி இருக்குது. கோஸ்டலில் மவுண்டெயின் ரேஞ்சஸ் இருந்தால் அந்த இடத்துல நடக்குது. ஆஸ் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் தீவு பகுதிகளில் இருக்குது. அண்ட் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் தி ஓஷன் கடல் பகுதியில் நடுவில். பட் தெர் ஆர் அ ஃபியூ இன் தி இன்டீரியர் ஆஃப் காண்டினென்ட்ஸ். அந்த காண்டினென்ட் நம்ம பூமி பகுதிகளுக்கு நடுவில் வந்து ஒரு சிலது தான் இருக்குது அப்படின்றாங்க. த வால்கனிக் பெல்ட்ஸ் ஆர் ஆல்சோ தி பிரின்சிபல் earthquake பெல்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த எங்கெல்லாம் வால்கனோ நடக்குதோ அங்கெல்லாம் earthquake நடக்கக்கூடிய இடங்களாக தான் வந்து இந்த பகுதிகள் இருக்குது. தெர் ஆர் 3 மேஜர் ஜோன்ஸ் ஆஃப் வால்கனிக் ஆக்டிவிட்டி இந்த வேர்ல்டு. தே ஆர் பெரும்பாலும் இந்த 3 இடங்களில் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோன்ஸ் சொல்கிறாங்க. வேர்ல்டில் 3 ஜோன்ஸ் இருக்குது. ஒன்று சர்க்கம் பசிபிக் ஜோன் பெல்ட், இன்னொன்று மிட் கான்டினென்டல் பெல்ட், மிட் அட்லாண்டிக் பெல்ட். சர்க்கம் பெல்ட், this is the volcanic zone of the convergent oceanic plate boundary. oceanic plateனா ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம், கடல் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேட் தான் வந்து oceanic plateன்னு சொல்கிறோம். அந்த பவுண்டரியில் ஏற்படக்கூடிய வால்கனோஸ் ஜோனை தான் வந்து சர்க்கம் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் தி வால்கனோஸ் ஆஃப் தி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் பசிபிக் ஓஷன். இந்த சர்க்கம் பெல்ட் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷனுடைய ஈஸ்டர்ன் சைட்லேயும் வெஸ்டர்ன் கோஸ்டல் சைட்ஸையும் வெஸ்டர்ன் கோஸ்டல் சைட்ஸையும் இந்த சர்க்கம் பெல்ட் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் ஜோன் இஸ் பாப்புலர்லி டேர்ம்ட் அஸ் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். அந்த பசிபிக்கை சுற்றி அப்படி ரிங் ஆஃப் ஃபயர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி அந்த ஆக்டிவ் வால்கனோஸில் படித்தோம் இல்லையா, இந்த பிக்சர்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த பசிபிக் ஓஷனை சுற்றி அந்த ரெட் கலர் அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது அப்படியே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அடிக்கடி அந்த வால்கனோஸ் வந்து ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்கு என்ன பேர், சர்க்கம் பெல்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹாஸ் பின் எஸ்டிமேட்டட் டு இன்க்ளூட் 2/3 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வால்கனோஸ். வேர்ல்டில் நடக்கக்கூடிய வால்கனோஸில் 3/2 பகுதி இங்கே தான் நடக்குது. 3 இருக்குது அப்படின்னா அதில் 2 வால்கனோஸ் இங்கே தான் நடக்குது. அதாவது அந்த பார்ட்டிஷனில் சொல்கிறாங்க. மிட் கான்டினென்டல் பெல்ட், திஸ் இஸ் த வால்கனிக் ஜோன் ஆஃப் கன்வர்ஜென்ட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ் தட் இன்க்ளூட். எங்கெல்லாம் இந்த கன்வர்ஜென்ட்னா என்ன, ஒன்றா சேருது, டைவர்ஜென்ட்னா வெளியே போகிறது இல்லையா. அப்போ எங்கெல்லாம் இந்த கான்டினென்டல் பிளேட்ஸ் ஒன்றா சேருதோ அந்த பவுண்ட்ரிஸில் இந்த வால்கனோஸ் வந்து உருவாகிறது மிட் கான்டினென்டல் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். The volcanoes of alpine mountain chains ஏற்படக்கூடிய வால்கனோஸ் இந்த வால்கனோஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். த மெடிட்டேரியன் சி அண்ட் தி ஃபால்ட் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. மெடிட்டேரியன் சீலையும் ஃபால்ட் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காலையும் ஏற்படக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் கான்டினென்டல் பெல்ட். 2 கான்டினென்டல் பிளேட்ஸ் ஒன்றா சேர்கிற இடத்துல ஏற்படக்கூடிய வால்கனோஸ். த இம்பார்ட்டன்ட் வால்கனோஸ் ஆர் முக்கியமான வால்கனோஸ் சொல்கிறாங்க பாருங்கள். வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ, கென்யா இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிட் கான்டினென்டல் பெல்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். சர்ப்ரைசிங்லி த ஹிமாலயாஸ் ஹேஸ் நோ ஆக்டிவ் வால்கனோஸ் அட் ஆல். ஆனால் 2 பிளேட்டும் ஒன்றா சேர்கிற இடத்துல வால்கனோஸ் ஏற்படுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஹிமாலயாஸ் கூட பார்த்திங்கன்னா 2 பிளேட் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் இந்த இடத்துல ஆக்டிவ் வால்கனோஸே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மிட் அட்லாண்டிக் பெல்ட்ஸ். திஸ் பெல்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி டைவர்ஜென்ட் பவுண்டரி ஆஃப் பிளேட்ஸ். விலகி போயிருக்கோம் இல்லையா பிளேட்ஸ், அந்த மாதிரியான இடங்களில் ஏற்படக்கூடிய வால்கனோஸ் வந்து மிட் அட்லாண்டிக் பெல்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். லொக்கேட்டட் அலாங் தி மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ். அந்த அட்லாண்டிக்கை சுற்றி இருக்கக்கூடிய ரிட்ஜஸ்க்கு நடுவில் தான் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. வால்கனோஸ் ஆஃப் திஸ் ஏரியா ஆஃப் மெயின்லி ஆஃப் ஃபிஷர் எரப்ஷன் டைப். ஃபிஷர் எரப்ஷன் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த கிராக்ஸ் வழியாக வெளியே வர்றது, ஸ்லோவாக வெளியே வர்றது. ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான வால்கனோஸ் வந்து இந்த மிட் அட்லாண்டிக் பெல்ட்ஸில் ஏற்படுது. ஐஸ்லாண்ட் இஸ் தி மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனிக் ஏரியா அண்ட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச். ஐஸ்லாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச் பகுதியில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஆக்டிவான வால்கனோ இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. செயின்ட் ஹெலனா அண்ட் அசோரஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ். வேறு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா மிட் அட்லாண்டிக் பெல்ட்டுக்கு செயின்ட் ஹெலனா அப்படிங்கிறதும் அண்ட் அசோரஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் ஏற்படக்கூடிய வால்கனோஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். Thanks for watching my video. Take care.